हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। ராதே கிருஷ்ணா சகீஸ், இன்றைய தினம் மீராவினுடைய அந்திம் பார்ட், கடைசி பார்ட்டில் இருக்கும். இந்த வாரம் புதுசாக அவளுக்கு ஒரு லீலா அனுபவம். மீரா குடிசைக்குள்ளே இருக்கா. மறுபடியும் இப்போ யாரோ வெளியில் கதவை தட்டுறா. தாசிகள் கதவை திறந்து பார்க்குறா. பார்த்தா சித்தோட்லேருந்து ஒரு புரோகிதர்கள் வந்திருக்கா. அவளோட சின்ன சின்ன பசங்களை, ராஜபுத்திர பாலகர்களையும் அழிச்சுன்னு வந்திருக்கா அப்படின்னு மீரா கிட்ட சொல்கிறா. தாசிகள் என்ன பண்ணா, அவரை பார்த்து என்ன உங்களுக்கு என்ன சேவா பண்ணணும் அப்படின்னு கேட்குறா. உடனே அந்த புரோகிதர் சொன்னார், நாங்கள் மீராஜியை பார்க்கணுன்னு வந்திருக்கோம் அப்படின்ன உடனே அவளை உள்ளே கூப்பிட்டா. மீராவால் முதல்ல புரிஞ்சிக்க முடியல. அதுக்கப்புறம் மீரா நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறா. உடனே அந்த புரோகிதர் சொன்னார், என்னம்மா என்ன மறந்துட்டியா நீ? நான் சித்தோடில் ராஜ் போர்கிதர், உங்கள் மாமியார் வீட்டிலேருந்து வரேம்மா, என்ன ஞாபகம் இல்லையா உனக்கு? உடனே மீரா எந்த சித்தோடு, எந்த ராணா, யார் மாமியார் அப்படின்னு கேட்குறா. கேட்ட உடனே, ஏன்னா மீரா சர்வஸ்வம், உலகத்தையே மறந்த நிலையில தான் இப்போ மீரா இருக்கா. எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல அப்படின்ன உடனே ராஜ்புரோகிதர் ஞாபகப்படுத்துகிறார். ராணா சாங்கா தெரியுமாம்மா? நான் ராணா சாங்காவனோட புரோகிதர், சித்தோட்லேருந்து வரேன் அப்படின்ன உடனே இப்போது மீராக்கு புரிஞ்சு போயிடுத்து. உடனே மீரா எல்லாரும் சௌக்கியமா அப்படின்னு கேட்குறா. உடனே புரோகிதர் சொன்னார், இல்லைம்மா, எந்த விக்ரம் ராணா உங்களுக்கு விஷம் கொடுத்தாரோ குடிக்கிறதுக்கு, உங்களுக்கு எத்தனை துக்கம் கொடுத்தாரு அந்த ராணா, அவருடைய வம்சமே இப்போ சர்வநாசம் ஆயிடுத்துமா. உங்கள் மாமியார் நாத்தனார் அவளாம் அக்னியில் விழுந்து மாண்டு போயிட்டா. அப்புறம் ராணா விக்ரம பல்பீர் ராஜா அவன் வெட்டி கொண்டு போட்டான். அதுக்கப்புறம் எல்லாருமே இப்போ பரலோகம் போயாச்சு. சித்தோடு ராஜ்யமே முகலாயர்களுடைய வசத்துக்கு போயிடுத்து. இப்போ மீராபாயி இதை கேட்ட உடனே ரொம்ப துக்கம் அடைஞ்சா. அது சரி, நான் உங்களுக்கு இப்போ என்ன சேவை பண்ணணும் அப்படின்னு கேட்டா. உடனே ராஜ் புரோகிதர் சொன்னார், இல்லை மீராபாயி, நீங்கள் இதை கொஞ்சம் நல்லா கவனமாக கேளுங்க. ஒரு சந்து ஒருத்தர் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சித்தோடு வந்திருந்தார். அவர்கிட்ட இந்த சித்தோடனுடைய துர்தசைக்கு என்ன காரணம் அப்படின்னு நாங்களாம் கேட்டோம். அப்போ அந்த சந்து சொன்னார், இப்பேற்பட்ட துர்தசை வரத்துக்கு காரணம் இந்த சித்தோடு பூமியில் சந்துக்களை ரொம்ப அவமானம் பண்ணியிருக்கேள். இந்த பூமியில் சந்துக்களுக்கு கொடுத்த துக்கம், அதனுடைய பரிணாமம் தான் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டி இருக்கு. உபாயம் என்ன, அது தீரத்துக்கு வழி என்ன அப்படின்னு நாங்கள் அவரையே கேட்டோம். அதுக்கு அந்த சந்து என்ன பதில் சொன்னார்னா, யாரை நீங்கள் அவமானப்படுத்தினோ அந்த மகாபுருஷரையும் இந்த இடத்துக்கு மறுபடியும் அழைச்சின்னு அவள் திருப்தி அடைகிற அளவுக்கு சேவா செஞ்சு மன்னிப்பு கேட்டேள் அப்படின்னா, அப்போ இந்த சித்தோடில் இருக்கிற சர்வ சங்கடங்களும் தீரும். இல்லாட்டா ரொம்ப கஷ்டம். ஏன்னா 12 வருஷமாக மழையே சித்தோடில் பெய்யலை. அதுக்கு மேலே பஞ்சம் தலைவிரித்து ஆடுறது. அப்புறம் குழந்தைகள்லாம் பிறந்ததுன்னா எல்லாம் புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தைகளாக பிறக்கிறது. ஜனங்கள்லாம் பசியாலேயும் தாகத்தாலேயும் ரொம்ப வாடி போய் அதனால் ஒத்தரை அடித்து போடுறா. அதனால் மரணம் சம்பவிக்கிறது. ராப்பகல் எல்லாரும் உங்களை நினச்சி மன்னிப்பு கேட்குறா. உங்கள் ஊர் ஜனங்கள் தானே, அவளாம் இப்படி கஷ்டப்படலாமா? அதனால் நீங்கள் அவசியம் ஒரு தடவை சித்தோடுக்கு வரணும். நீங்கள் வந்தால் நாங்கள் எல்லாம் உங்களை பிரேமையோடு நடத்துவோம், உங்களுக்கு சேவா பண்ணுறோம். பழையபடி நீங்கள் எந்த சிரமமும் பட வேண்டியதில்லை, எந்த உபதிரமும் எந்த பயம் எதுவுமே இல்லாமல் நம்ம ஊரில் நீங்கள் பழையபடி பஜனை பண்ணின்னு இருக்கணும். நாங்கள் எல்லாம் உங்களுக்கு பிரியத்தோடு உங்களுக்கு வேண்டியதை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு இதெல்லாத்தையும் மீராபாய் கேட்டுட்டே இருந்தா. உடனே மீராபாய் பேச ஆரம்பித்தா, ராஜ் புரோகிதரே, நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். ஆனால் நான் இப்போ இருக்கிற ஸ்திதியில் இதுக்கு மேலே மேட்டாவோ சித்தோடோ நான் எங்கேயும் வர விரும்பலை. உடனே ராஜ் புரோகிதர் சொன்னார், இல்லை, நாங்கள்லாம் உங்களுடைய குழந்தைகள் மாதிரி நீங்கள் நினச்சிக்கணும். நீங்கள் திரும்பி வந்தெல்லாம் உங்களை ரொம்ப கௌரவமாக நடத்துவோம். அதனால் எங்கள் கோரிக்கையை மறுக்காமல் நீங்கள் வரணும். உடனே மீரா சொன்னால்,
இது துவாரகா இல்லவ ராஜபுரோகிதரே, இது என்னுடைய புக்ககம். நான் இனி எங்கேயும் வரத்துக்கு இல்லை. துவாரகாதீஷ் தான் என்னுடைய பதி, நான் அவரை விட்டு வர முடியாது அப்படின்னா மீரா. உடனே அந்த ராஜ் பண்டிதர் சொன்னார், இல்லை நீங்கள் தயவு செஞ்சு வந்து தான் ஆகணும். நான் உதயசிங்குக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன், உங்களை எப்படியாவது அழிச்சுன்னு வந்து விட்றேன்னு. அவரும் உங்களை எப்படியாவது கட்டாயம் பண்ணியாவது அழிச்சுன்னு வர சொல்லியிருக்கார். இந்தாங்கோ, இது உதயசிங் உங்களுக்கு கொடுத்த கடுதாசு. மேலும் இந்த குழந்தைகள்லாம் யாருன்னு நினச்சிட்டு இருக்கேள், இவாள்லாம் உதயசிங்கனுடைய அருமையான குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். மீரா எங்கேயோ பார்த்துட்டு ஏதோ ஒரு ஸ்திதியில் இருக்கா. இப்போ பலவிதமாக அவர் விதவிதமாக பேசி இவளை வற்புறுத்துறார். கடைசியில் நான் உன் காலில் விழறேம்மா, என்னை இதுக்கு மேலே நீ அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்னு தன் தலையில் இருந்த அந்த தலைப்பாகையை கழட்டி அவளுடைய பாதங்களில் வச்சு அவளுக்கு ஒரு நமஸ்காரமும் பண்ணார். நீங்கள் மன்னிக்கணும், நீங்கள் அவசியம் வந்து தான் ஆகணும், கிளம்புங்கோ அப்படின்னார். உடனே மீராவுக்கு தூக்கி வாரி போட்டுது. என்னடா இது மாதிரி ஒரு புது பிரச்சனை, அதுவும் இப்படி ராஜ சம்பந்தமாக இருக்குது, இது என்னத்தினால இப்படி மேலே மேலே ஏதோ ஒரு சிரமங்கள் வந்துட்டே இருக்கேன். அண்ணே மீரா சொன்னால் தைரியமாக, இல்லை நான் எங்கேயும் வர நிலையில் என் மனசு இல்லை, நான் கிருஷ்ண விரகத்தில் வாடி போயிருக்கேன், என்னால் எதுவுமே பண்ண முடியாது. உடனே பகவானை பார்த்து அழறா, என்ன கிருஷ்ணா, ஷியாமசுந்தரா, இப்படி ஒரு இக்கட்டில் எடுத்துன்னு போய் என்னை வைக்கிறியே, நான் என்ன பண்ணுவேன்? உடனே பண்டிதர் சொன்னார், சரி நீங்கள் வரலை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, நான் இங்கேயே இப்போவே உங்கள் வீட்டு வாசப்படியில் அன்னபானங்கள்லாம் திறந்து என் உயிரை நான் இங்கேயே மாய்ச்சிக்கிறேன் அப்படின்னு இப்போ வாசப்படியில் ஏறி உட்கார்ந்துட்டார் பண்டிதர். நீங்கள் வரலைன்னா நாங்கள் இங்கேருந்து கிளம்பவே மாட்டோம், இந்த குழந்தைகளும் இங்கேயே என்னுடைய உங்கள் கண் எதிரிலேயே இப்படியே மடிய வேண்டியதான் அன்னபானம் இல்லாமல் அப்படின்னார் அவர். உடனே மீரா ஹே கிரிதரா, இப்போது மேலும் இன்னொரு பரீட்சை வைக்கிறியா எனக்கு? ஒரு கையால் என்ன பண்ணுறேன்னா கஷ்டத்தில் இருந்து காப்பாற்றுற, மறு கையால் என்ன பண்ணுறேன்னா அப்படியே உதறி விடுற, ஒரு கையால் அணைக்கிற, மறு கையால் அடிக்கிற. இந்த விளையாட்டுலாம் உனக்கு இன்னும் எத்தனை நாள் வரைக்கும், இன்னும் எது வரைக்கும் இந்த விளையாட்டுலாம் நீ என்னோட விளையாட போகிற? இப்போ என்னது இது புதுவிதமான சங்கட்டமாக இருக்கே. அந்த பிராமணர், அவரோ வயசானவர், அதுலேயும் பிராமணர், அதுலேயும் பண்டிதர், மாசப்படியில் அன்ன ஆகாரம் இல்லாமல் விழுந்து கிடக்கிறார். இந்த சின்ன சின்ன பாலகர்கள், அவளும் நான் வராட்டா பிராணத்தியாகம் செஞ்சுப்பேன் அப்படின்னு அந்த குழந்தைகள் முதற்கொண்டு சொல்கிறது. இன்னும் அங்கே போக வேண்டியது வேற என்னுடைய வாழ்க்கையில் ஒன்று பாக்கி இருக்கா? இல்லை அங்கே போய் நான் என்ன பண்ணணும் நீ சொல்லு கிரிதரா, இதுக்கு மேலே என்னால் ஒன்றுமே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீரா அப்படியே போய் உள்ள தம்பூராவை வச்சுட்டு உட்காந்துட்டா. ஜபமாலையை எடுத்துட்டு ஜபம் பண்ணிகிட்டே இருக்கா. இப்படி ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 5 நாள் போயிடுத்து. இப்போ பண்டிதர் ஆரம்பித்தார், இந்த பாருங்கோ, நீங்கள் எனக்கு எந்த பதிலும் சொல்லாத வரைக்கும் இந்த குழந்தைகளோட இங்கேயே நான் மடிய வேண்டியது தான். மீரா சொன்னால், எனக்கு பகவான்டேந்து எந்த சங்கேதமும் கிடைக்கலையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, தாசிகள் என்ன பண்ணால், சரி எல்லாம் இருக்கிறது இருக்கட்டும், நீங்கள் முதல்ல இந்த நீர் ஆகாரம் எடுத்துக்கோங்க அப்படின்னு பண்டிட்ஜியை சொன்னால், அந்த குழந்தைகள்கிட்ட ரோட்டியை வச்சு அந்த குழந்தைகளை சாப்பிட சொன்னால், தண்ணி கொடுத்து குடிக்க சொன்னால், ஆனால் அவளும் எதையுமே தொட தயாராக இல்லை. உடனே தாசிகள் மீரா கிட்ட, பாய்ஸா, வயசான பண்டிட்ஜி அன்னம் ஆகாரம் இல்லாமல் 5 நாள் ஆயிடுத்து, இதுக்கு மேலே அவர் தாங்க மாட்டார் மாதிரி இருக்குது, அவரை பார்த்தா அவர் வேற எங்கேயாவது இறந்து போயிட போகிறார், அப்புறம் அந்த பாவம் வேற நம்மளுக்கு வரும் அப்படின்ன உடனே இப்போது அவள்லாம் தாசிகள்லாம் பண்டிட்ஜி கிட்ட கெஞ்சரா. உடனே பண்டிட்ஜி ரொம்ப கோபமாக, அண்ணா இல்லை, ஆகாரம் இல்லை, நடந்து வந்திருக்கார், களைப்பு, சொன்ன காரியம் நடக்காத மாதிரி, வந்த காரியம் நடக்காத மாதிரி இருக்குது, அப்போ கோபம் தானே வரும் யாருக்காக இருந்தாலும். உடனே ரொம்ப கோபமாக மீராஜியை பார்த்து, வருவீங்களா மாட்டிங்களா அப்படின்னு ஒரு சத்தமாக பேசினார். உடனே மீராவுக்கு ஒன்றுமே பிடிக்கல. உடனே மீரா சொன்னா, சரி இன்றைக்கி நான் பகவான் துவாரகாதீஷ் கிட்ட கேட்டுட்டு வந்துடுறேன், பகவான் ஆக்ஞை கொடுத்துட்டான் அப்படின்னா அவசியம் நான் வரேன், கொடுக்கல அப்படின்னா இன்றைக்கி தான் என்னுடைய வாழ்க்கையில் கடைசி நாள், குறிச்சிக்கோங்க, இதுக்கு மேலே
என்னால் ஒரே ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. உங்களுக்கு எத்தனை மனவேதனை இருக்கோ அதில் பன்மடங்கு எனக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா பெண் அவள் என்ன பண்ண முடியும்? உடனே மீரா என்ன பண்ணா, தான்பூர் அவள் கையில் எடுத்துட்டா. இன்றைய தினம் அவள் எந்த சகிகளையும் எதிர்பார்க்கல. ஓட்டமும் நடையுமா அப்படியே மனசில் ஒரு பதட்டத்தோட துவாரகாதீஷ் கோயிலை பார்த்து ஓடுறா. தீவிர கதியில் போயின்னு இருக்க அவளுடைய மனசு. பின்னாலேயே தாசிகள்லாம் பாய்சா பாய்சா அப்படின்னு விட்டுண்டே ஓடி வரா. அந்த புரோகிதரும் பின்னாலேயே ஓடினார். கோயிலுக்குள்ளே ஓடிட்டா. இப்போ மீரா தாம்பூராவை மீட்டுண்டு இன்றைய தினம் அந்த அந்திம் கீர்த்தன் பாடுறா. பசோமேரே நயனனுமே நந்தலால், அதுதானே அவளுடைய முதல் கீர்த்தன். இப்போ பாடுறது மீராவனுடைய வாழ்க்கையில் கடைசி கீர்த்தன். மீரா தம்பூராவை மீட்ட ஆரம்பிச்சா. சஜன சுத ஜோ ஜானே त्यों लीजे सजन सुद ज्यों जाने त्यों लीजे दिवस न भूख नींद न गिरना दिवस न भूख नींद न गिरना ये तन पल पल ची जैसा जन सुध ये तन पल पल चीज तुम बिन मेरो कोई नहीं है, तुम बिन मेरो कोई नहीं है, कृपा धान परी कीजय। मीरा के प्रभु गिरिधर नागर मिलबी छुड़न मत कीजय, मिलबी छुड़न मत कीजय। सजन सुद ज्यों जाने त्यों लीजे। இப்போ தாசிகள்லாம் அப்படியே பக்கத்தில் வந்துட்டா. இப்போ மங்களாதாசியினுடைய கையில் அந்த தாம்பூராவை கொடுத்தா மீரா. தூரத்தில் இருந்து தானே தரிசனம் பண்ணிகிட்டே பாடின்னு இருக்கா மீரா. இப்போ என்ன பண்ணா, அப்படியே ஓடுறா. கர்ப்ப கிரகம் வரைக்கும் போயிட்டா. ஷியாம் சுந்தர் கிட்ட இப்போ ஸ்பஷ்டமாக சொல்ல ஆரம்பிச்சா. गिरिधर अब नगी बिलग नगी रहूंगी, पटक पटक बगुरे दिन बीते अब के बिद दुख सगूंगी, तुम बिन मेरो कोई नहीं है, तेरे चरण लगूंगी। मीरा दासी जन्म जन्म की अंगन सिमट रगूंगी, गिरधर अब नगी पिलग रगूंगी, जो तुम तोड़ा पिया बनगी तोड़ूंगी, तुम संग तोड़ता ना कौन संग में जोड़ूंगी, जो तुम मोती बये हम बई धागा, जो तुम सोना तो हम सुगागा, हरज सुनो है ब्रज के वासी, तेरे चरण पड़ी है मीरा दासी, तेरे चरण पड़ी है மீரா தாசி. இப்போ அப்படியே கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயே நுழைஞ்சிட்டா மீரா. அவ்வளவுதான். கர்ப்ப கிரக கதவெல்லாம் அப்படியே மீரா உள்ளே நுழைஞ்சவுடனே தானாக மூடி நிறுத்து. கோயிலுடைய மணிகள்லாம் அடிக்க ஆரம்பிச்சது. உள்ள மீரா ஜோராக பாடுறது கேட்குறது.
जय गिरिधर गोविंद गोपाल, 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 जय गिरिधर கோவிந்த கோபால். இப்போ யாரெல்லாம் வெளியில் நின்றுருக்காளோ அவளும் சேர்ந்து ஜெயகிரிதர் கோவிந்த கோபால்னு கூட பாடுறா. மீரா கதறி கதறி அழறா. ஹே கோவிந்து, இப்போவே என்னை உன்னோட சேர்த்துன்ட்ருப்பா. இதுக்கு மேலே துக்கம் எல்லாம் மீறி போயிடுத்து. என்னை ஏற்றுக்கிறியா மாட்டியா? இன்னி நான் எங்கேயும் உன்னை விட்டுட்டு போக முடியாது. இப்போவே என்னை உன் சரணத்தில் சேர்த்துக்கோ. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இனி ஒரே ஒரு க்ஷணம் கூட என்னால் உயிர் தரிக்க முடியாது. எப்போதான் உன்னுடைய கிருபை கிடைக்கும்? என்னை ஏற்றுக்க மாட்டியா அப்படின்னு மீரா கதறி அழுதா, தலையை முட்டிண்டா. அதே சமயம் பகவானுடைய மேனிலேருந்து 2 நீண்ட கைகள் அப்படியே மீராவை நோக்கி வந்தது. துவாரகாதீஷ் இப்போதான் பேசினா. ஆவ் மீரா, ஆவ், நீ என் பக்கத்தில் வா அப்படின்னு சொன்னா. இதுக்கு பிறகு உன்னை என்னிடந்து யாரும் பிரிக்க மாட்டாமா. போதும், நீ பட்ட துக்கங்கள்லாம் இன்றையோடு முடிந்தது. இப்போ மீரா 2 கையும் உயர தூக்கினா. பகவான் மீராவை தன் இதயத்தோடு சேர்த்து அணைச்சிட்டார். மீராபாயினுடைய சரீரம் பகவானோட சேருது. பூஜாரிகள் தாசிகள் எல்லாம் ஓடுறா. மீரா பாய்சா பாய்சா பாய்சான்னு அப்படின்னு வெளியிலேருந்து கத்துறா. தாசிகள்லாம் ஹரியோடு அப்படியே கலந்துட்டா. மீரா சம்பூர்ண மீரா பகவானுக்குள்ளேயே போயிட்டா. துவாரகாதீஷனுக்குள்ளேயே. பின்னாடி பூஜாரி கதவை திறந்துன்னு உள்ளே வந்தார். மீரா 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 அப்படின்னு கூப்பிட்டார். ஆனால் அங்கே மீரா இல்லை. பகவானுடைய கையில் மீராவனுடைய அந்த சுனரி மட்டும்தான் இருந்தது. மீராபாய் பகவானோட சம்பூர்ணமாக கலந்துட்டா அப்படின்னு வெளியில் சொன்னார் பூஜாரி. அப்போது அந்த ராஜ் பண்டிதர், அந்த குழந்தைகள், தாசிகள் எல்லாரும், ஊர் ஜனங்கள் எல்லாம் ஓடி வந்தா. வெறும் சுனரியை மட்டும்தான் அவளும் பார்த்தா. அந்த சுனரியை பார்த்த உடனே அந்த சுனரியை எடுத்து கையில் வச்சுட்டு அந்த பூஜாரி மீரா கை மீரா கை மீரா கை அப்படின்னு அந்த சுனரியை மட்டும் பார்த்த உடனே எல்லாரும் மீரா மீரா மீரான்னு அழுதா. இப்போ மங்களா, சமேலி, கேசர் இந்த 3 தாசிகள் தானே மிச்சப்பட்டவா. அந்த பூஜாரி சொன்ன உடனே அந்த தாசிகளுக்கு அப்படியே தலை சுத்திட்டு அந்த க்ஷணமே கோயிலுக்குள்ள அப்படியே அவள் மயக்கம் அடிச்சு விழுந்தா. சரீரத்தையும் துறந்தா. அவளுக்கும் பகவத் பிராப்தி கிடைச்சிடுத்து. இப்படி பக்திமதி மீராபாயினுடைய சரித்திரம். இந்த பூரா பூமியையும் பவித்திரமாக்கின மாதாவ. இப்படி ஒரு பாரத பெண் பிறந்ததுக்கு கோட்டி கோட்டி நமஸ்காரம். பக்தி பாதையில் எல்லாரையும் அழிச்சுட்டு போகணுன்றதுக்காக நமக்காக காத்துன்ருக்கிற அந்த மீராவுக்கு கோட்டி கோட்டி நமஸ்காரம் செய்வோம். இந்த சூரிய சந்திரர்கள் இருக்கும் வரைக்கும், இந்த கங்கா யமுனா நதிகள் இருக்கிற வரைக்கும் இந்த பூமியில் மீராவனுடைய பேர் என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் கிருஷ்ண பக்தர்கள் நடுவில் ஜொலிக்கின்ற சூரியனாக இருப்பா. இப்போ சரிதா சாகரில் கலந்துடுத்து. மீராவனுடைய சரித்திரம் அந்திமம் முடிவுக்கு வந்துடுத்து. மீராவனுடைய சரித்திரம் பக்தர்களுக்கு ஒரு பெரிய பாடம், ஒரு பெரிய விருந்து. கல்பகத்தரு, காமதேனு இதெல்லாம் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டால் சந்துக்களுடைய சரண தூளியில் தான் இருக்குது. அது எல்லாமே, அது எல்லாவற்றையும் கொடுக்க வல்லது அந்த சரண தூளி. அதில் கிஞ்சித்தும் சந்தேகம் இல்லை. அப்படி சந்துக்களுடைய சரண தூளியை 25 வருஷம் பிருந்தாவனத்தில் ஆசிரியிச்சு மீராவும் பகவானுடைய ஹிருதயத்திலேயே கலந்துட்டார். जय बोलो श्री मीरा मैया की जय, द्वारकाधीश पति की जय. जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय. सर्व संतनों की जय. आदेश.